Assalamu alaikum. Hope you all are doing well. இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி செஞ்சுருக்கீங்களா? இது ட்ரை பண்ணி பாருங்கள். 6 to 7 வெண்டைக்காய், 2 வெங்காயம், 1 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்னதாக பட்டை, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, புதினா, மல்லி, பச்சை மிளகா இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி தண்ணியில் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயில் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வேகட்டும், அது வரைக்கும் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் இல்லை ஜாகரி அப்படி இல்லை ஒயிட் சுகர் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் வித் பிரியாணி அண்ட் கீ ரைஸ். ஸோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.